ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டே டு டே லைஃப். ஒரு 2-3 டேஸாக கண்டினியூஸாக க்ளீனிங் ஒர்க் இருக்கவே ஃப்ரைடே தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மார்க்கெட் போயிட்டு காய்கறியெல்லாம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். இந்த வீக் ஃபுல்லாகவே அம்மா ஊரில் வந்துட்டு ஃபெஸ்டிவல் இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு 1 வீக் கிட்ட நடக்கும். ஸோ லாஸ்ட் டே போய்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருந்தேன். பட் அப்பா அம்மா வந்துட்டு அன்னதானம் போடலாம் அப்படின்ற பிளானில் ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வரைக்கும் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு இருந்த ஒர்க் எல்லாமே அப்படியே வச்சுட்டு பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே பண்ணிக்கலாம். ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது, ஸோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேபிக்குரிய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் எப்போதும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா பேக்கிங் கொஞ்சம் எக்ஸஸாகவே பேக் பண்ணிப்பேன். தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துப்பேன். ஸோ அங்கே போயிட்டு இல்லைன்ற திங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக எல்லா திங்ஸுமே எடுத்துக்க ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லாம் பேக்கிங் அப்படின்னாலே என்னோடய திங்ஸ் தான் மோஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். இப்போ பேபிக்கே வந்துட்டு 2-3 பேக்ஸ் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு பேபியோட திங்ஸ் தான் வந்து அதிகமாக கேரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட லக்கேஜை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். ஒவ்வொரு டைமும் நம்ம லக்கேஜ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு என்னோடய திங்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாகவே ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். பட் ஆல்ரெடி அம்மா வீட்டிலே 10-15 ட்ரெஸ்ஸஸ் கிட்ட குர்தாஸ், சாரீஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 ட்ரெஸ்ஸஸ் அகெயின் கொஞ்சம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளான்லாம் நல்லா தான் பண்ணுவேன். பட் அகைன் அங்கேருந்து ரிட்டன் இங்கே வரும்போது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3-4 ட்ரெஸ்ஸஸ் கிட்ட இங்கே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டும் வருவேன். எப்போதுமே மூட்டை மூட்டையாக இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு இதுவே வந்துட்டு பழக்கமாயிடுச்சு, மாற்றிக்கவும் முடியல. அம்மா வீட்டில் எங்களை விட்டுட்டு ஹஸ்பண்ட் திரும்ப ஒர்க்குக்காக ரிட்டன் வராங்க அப்படின்னா அப்போது அவங்கக்கிட்ட ஒரு சில திங்ஸ் அங்கேருந்து கொடுத்து விடுவேன். எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்பாங்க. பட் ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு திங்ஸ் சும்மா தானே போகிறாங்க, சரி எடுத்துகிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் கொஞ்சம் குறையும்ல நம்ம ஊருக்கு போகும்போது அப்படின்ற ஒரு பிளானில் அகெயின் ஏதாவது ஒரு லக்கேஜ் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். பேக்கிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆனதும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளம்பலாம். அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால மாப் பண்ணாமல் வீடு மட்டும் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தான் கிளம்புனேன். பிகாஸ் ரிட்டன் வரும்போது எந்த ஒர்க்குமே இருக்கக்கூடாது க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக இருந்தது அப்படின்னா ரிட்டன் வந்ததும் பெட்ஷீட், பெட் கவர் அண்ட் பில்லோ கவர் இது மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்போல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுது. ஆக்சசரிஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக இயரிங்ஸ் தனியாக, பேங்கிள்ஸ் தனியாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ரீசன்ட் டேஸாக வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் ரெடி ஆகிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால பிகாஸ் பேபி வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறது அளவுக்கு வந்து ஃப்ரீ டைம் இல்லை. ஸோ எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பேக்கிங் ஒர்க் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு அண்ட் ரூம் மட்டும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ணல. லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது ஒரு ஒர்க்கோட கம்பைன் பண்ணி தான் செய்வேன். ஸோ சமைக்கும்போது அப்படியே காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கிட்டே சைடில் வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். 4 மெம்பர்ஸ்க்கு 1 வீக்குக்கு தேவையான காய்கறி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். பட் நாங்கள் ஊருக்கு போய்ட்டு ரிட்டன் வர்றதுக்கு 1 வீக் மேலே ஆகிடும். ஸோ ப்ரக்கோலி அண்ட் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு அத்தைக்கு சமைக்க தெரியாது. ஸோ அதை மட்டும் ஏதாவது கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாமே அவங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவருக்கு கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி அதை மட்டும் பாயில் பண்ண வச்சிட்டேன். சைட்லேயே வந்து கொஞ்சமாக ரைஸும் வச்சிட்டேன்.
காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சுட்டேன். சைட்லேயே ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் கொஞ்சம் அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. ஹஸ்பண்டோட ஷர்ட் அண்ட் என்னோடய குர்த்தா வந்து காட்டன் குர்த்தா ஒன்று வந்துட்டு அயர்ன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இது ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அயர்ன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அயர்ன் பாக்ஸ் வெளியில் எடுத்தேன். அதுவே அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் அயர்ன் பாக்ஸ் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு அண்ட் மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வதக்கி அரைக்கணும். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் வந்துட்டு ரைஸும் பாயில் ஆகிட்டு இருந்தது. ரைஸ் பாயில் ஆனதும் அது கஞ்சி வடித்து வச்சுட்டேன். ப்ளஸ் கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு இருந்தது. அதை வந்து இட்லி பாட்லேயே வந்துட்டு அதையும் பாயில் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் இங்கே காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக கசகசா, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா ஆனியனோடவே வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், அதோட 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நம்ம கிரேவியோடவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதிலே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாகவே இருக்கும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சைடில் இந்த காலிஃப்ளவர் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு இட்லி பாட்டில் அந்த பிளேட் இருக்கு இல்லையா அதில் தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் வந்துட்டு டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. தாளிப்பு ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வந்துட்டு ஆட் பண்ணல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருந்தா மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த வாட்டரையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எந்த ரெசிபீஸும் தெரியாது. நானும் வந்துட்டு யூடியூப் கைடன்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டு நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா கொதி வந்ததும் அதோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள்தூள், நமக்கு வந்துட்டு கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். பட் நான் கரம் மசாலா வந்து இதில் யூஸ் பண்ணல. ஏன்னா ஸ்பைசஸ்க்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதில் எடுத்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் காலிஃப்ளவர் பாயில் பண்ணும்போதே அதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். கிரேவியில் மட்டும் உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு காலிஃப்ளவரில் வந்து டெப்த்தாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் பாயில் பண்ணும்போதே கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணி தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நான் இறக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இருந்த வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் ஒர்க்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அகைன் கிளம்பணும். அன்னதானத்துக்கு கொஞ்சமாக வாட்டர் பாட்டில் வந்து அப்பா கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்துடுச்சு. அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.